السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இஸ்லாமிய வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில், பெண் சஹாபாக்கள் வரலாறு என்ற உபத்தலைப்பில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை பற்றியெல்லாம் பேசி முடித்துவிட்டு, இப்பொழுது அவருடைய மகள்களில் இன்னொரு மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வருகிறோம். இன்றைய தினம் அவருடைய திருமண வாழ்க்கையிலே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாரான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் 5 குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும். அதிலே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஹ்சின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று 3 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் அவர்களுக்கு பிறந்தார்கள். அதில் முஹ்சின் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறு பிராயத்திலே வஃபாத் ஆகிவிட்டார்கள். பிறகு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டும்தான் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரொம்ப அன்பு, அளவு கடந்த அன்பு வைத்தவர்களாகும். அதே போல அவர்கள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அளவு கடந்த அன்பு வைத்தவர்களாம் இருந்தார்கள். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு வந்த பொழுது, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களையும் அரவணைத்துக் கொண்டு ஒரு போர்வைகளை போர்த்தி கொண்டு சொன்னார்கள், இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தினர்கள் என்று சொல்லி அவர்கள் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டினார்கள். அவர்கள் மூலமாக, அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் இன்று வரைக்கும் அந்த அஹுல் பைத் என்று சொல்லக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தைச் சேர்ந்த அவர்கள் அந்த யாரை காட்டினார்களோ அந்த குழந்தைகள் மூலமாக, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் மூலமாக இன்று வரைக்கும் அந்த அவர்களுடைய பிச்சலங்களாக, அதாவது பரம்பரை, அவருடைய மகன் அவருடைய மகன் அவருடைய மகனாக இப்போ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் தான் மௌலானாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய, தங்கல்மார்கள் என்று சொல்லப்படக்கூடிய, சாதாத்துமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அஹுல் பைத்தினர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். பொதுவாக மௌலானா என்ற வார்த்தை நாம் பெரும்பாலும் எதற்கு உபயோகப்படுத்துவோம்னு சொன்னால், அஹுல் பைத்தினர்களுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தைச் சேர்ந்த சாதாத்மார்களுக்கு தான் சொல்வோம். ஆனால் இன்று நிறைய பேர்கள் உலமாக்களுக்கு மௌலானா மௌலானான்னு கூப்பிடுறார்கள். அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் மௌலானா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலமாக்கள் அந்த அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்னை பொறுத்தவரையில். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மூலமாகத்தான் நமக்கு இல்மு கிடைக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களால் 18 நபிமொழிகள் அருளப்பட்டிருக்கின்றன, அவர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று அவருடைய வரலாற்று செய்தி நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. முக்கியமாக சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன்களான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியரான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே போல சல்மி என்று சொல்லக்கூடிய ஒரு ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மு ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக சில ஹதீஸ்களை கேட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அவருடைய செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் எந்த அளவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் ஞானம் மிக்கவர்களாக, அறிவுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்காக குரல் கொடுக்கவும், அதற்காக கண்டிப்போடு நடந்து கொள்ளவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தயங்கவே மாட்டார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது காஃபிர்களில் இருந்த ஒருவன் அழுகிய ஒட்டகத்தினுடைய குடல்களை கொண்டு வந்து அவருடைய களத்திலே போட்டுவிட்டான். இதனால் சஜிதாவிலே இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலையை தூக்க முடியாமல் போய்விட்டது. அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறிய வயதுடையவர்களாக தான் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த செய்தி கேள்விப்பட்டு அங்கே வந்து அந்த குடல்களை அகற்றிவிட்டு யார் போட்டாலும் அவனுக்கு சாபமிட்டார்கள், அவனை ஏசினார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அமைதிப்படுத்தி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்றார்கள். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்பதை அவருடைய வரலாற்று செய்தி நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாளைய தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் ரஹ்மத்து செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.